இவ யாரடி புதுசா இருக்கா? நீங்க நேத்து நைட் ரெஸ்டாரண்ட்ல நான் உங்ககிட்ட சாரி கூட கேட்டேனே. தீபா. ஆமாங்க, என்ன ஞாபகம் வச்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரி சரி, விஷயத்த சொல்லு, எதுக்கு வந்திருக்க? என் ஹஸ்பண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஹஸ்பண்டா? அதாங்க நேத்து என் கூட இருந்தாரே. ஓ, அவர்தான் என்னோட ஹஸ்பண்டுங்க. ஓ புருஷனே இவ எதுக்கு நீ ஞாபகம் வச்சுக்கணும்? அக்கா கொஞ்ச நேரம் சும்மா இரு, நீ வந்த விஷயத்த சொல்லுமா. எங்க வீட்டுக்கு தெரியாம நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவங்க வீட்டுல என்ன ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. எதுக்குமா? எங்களுக்கு கல்யாணம் ஆச்சுங்கிறதையே அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. மளமளன்னு மஞ்ச கயிறுல தொங்க தொங்க தாலி போட்டிருக்க, இத பாத்துமா அதுங்க நம்பல? யார் அவங்க? JKR ஃபேமிலிங்க. ஆனந்த் அப்படி செஞ்சாரு. அப்புறம் அப்படிப்பட்ட ஆள் இல்லையே. ஆனந்த் இல்லைங்க, அர்ஜுன். அப்போ அந்த பையன் எதுவுமே சொல்லலையாமா? ஒரு வார்த்தை கூட பேசாம நடந்தது எல்லாம் அவர் வேடிக்கை தாமா பாத்துட்டு இருந்தாரு. பொண்ணுங்க லைஃப்ல விளையாடுறான்ல, அவனால எப்படி பேச முடியும்? சரிமா, இப்ப இதெல்லாம் எதுக்கு இங்க வந்து சொல்லிட்டு இருக்க? எங்களை ஜோடியா பார்த்தது இவங்கதான். இவங்க வந்து அங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், எனக்கு வாழ்க்கை கிடைக்குங்க. கிடைக்க வச்சிடலாம். ஆமா, எங்களுக்கு என்ன தருவ? அக்கா என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? பாவம் அந்த பொண்ணு. டேய், என்னடா பாவம்? இப்ப இவ ஒரு வார்த்தை சொல்றதுனால அவளுக்கு எவ்வளவு பெரிய வாழ்க்கை கிடைக்க போகுது தெரியுமா? அப்படி இருக்கிறப்போ நாம எதுக்குடா ஃப்ரீ சர்வீஸ் பண்ணணும்? டேய், வித்தவுட் மணி நோ ஹனிடா. புரியலையா? டேய், ஃப்ரீயா எது பண்ணாலும் வேல்யூ கிடையாது. அம்மாடி, இவ வருவா, நீ எங்களுக்கு என்ன தருவ? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க, நீங்க வாங்க போலாம். ஏய் நில்லு, நான் பாட்டு பேசிக்கிட்டு இருக்கேன், நீ ஆட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கிற. இப்ப என்ன, அங்க போய் சண்டை போட்டு என் குடும்ப மரத்தையே வாங்க போறியா? இவன் நல்லது தானமா பண்ண போறா? ஏய், அடுப்புல என்ன பருப்பா? அடி பிடிச்சிட போது, முதல்ல உள்ள போ. இந்த பாரு, இன்னைக்கு நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. உள்ள போ, மரியாதையா போடிங்கறல. என்னக்கா பேசுறீங்க? பாவம் அந்த பொண்ணு, நீ போமா. ஏய் அடியே, நில்லுடி நில்லுடி, ஓட்டாம்பற சொல்றேன், பேசிக்கிட்டே இருக்க, கேட்காம போறா. அடியே, எங்க போனாலும் நீ இங்கதானடி வரணும். பிரச்சனையை மட்டும் இழுத்துட்டு வந்த உன்னை ஆஞ்சு இப்படி வேண்டிய ஆஞ்சு. கடவுளே, அந்த பொண்ணால இந்த குடும்பத்துக்கு எந்த மானக்கேடும் வந்துடாம நீதான் காப்பாத்தணும். சுச்சி, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? இன்னும் அவளை நினைச்சிட்டு பயந்துட்டு இருக்கியா? அந்த பொண்ணு திரும்பவும் வந்து பிரச்சனை பண்ணுவாளோன்னு பயமா இருக்கத்த. எதுவுமே ஆகாது, நீ டென்ஷன் ஆகாம இரு. நான் கொன்னுடுவேன்னு பயந்து அந்த தீபா இந்நேரம் ஊரை விட்டே ஓடி போயிருப்பா. நம்மள பிளாக்மெயில் பண்ணி பணம் புடுங்கலான்னு யோசிச்சா. ஆனா இனிமே இந்த பக்கம் வந்தா நான் கொன்னுடுவேன்ற பயம் வந்திருக்கோம்ல. நீ அவளை மறந்துட்டு நிம்மதியா வேலையை பாரு. அர்ஜுன் என்ன பண்றான்னு பாத்தீங்களா? நீ பேசுறதெல்லாம் கேட்டு கொஞ்சம் அப்செட்டா இருந்தா, ஆனா இப்போ அமைதியா பாட்டு கேட்டுட்டு இருக்கான். நீ எதையும் யோசிச்சுட்டு இருக்காத, போய் ரெஸ்ட் எடு. எக்ஸ்கியூஸ் மீ. ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சிருப்பேன். மறுபடியும் உள்ள வந்தா உயிரோடு போக மாட்டேன்னு நான் சொன்னது மறந்து போச்சா? பஞ்சாயத்துக்கு ஆளை கூட்டிட்டு வருவேன்னு நானும் சொல்லிட்டு போனேனே பாட்டி மேடம். அதான் சொன்ன மாதிரியே உங்க பேரை என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்றதுக்கு சாட்சியவே கூட கூட்டிட்டு வந்திருக்கேன். ஓ, நீதான் அந்த சாட்சியா? நீ ஏதோ கோயிலுக்கு பூ அலங்காரம் பண்றவன்னு நினைச்ச, ஆனா காதல பூ சுத்துற வேலையும் செய்வியா?
காதுல பூ வைக்கிறது நாங்க இல்ல மேடம், உங்க பேரு. அவரை கூப்பிடுங்க. அவர் பண்ண பாவத்துக்கு நியாயம் கேட்டு வந்திருக்கோம். வசுந்தரா, என் மகன் ராமச்சந்திர மூர்த்தின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அவனை இஷ்டப்பட்டு கூட வர பொண்ணுங்களோட அப்படி இப்படி சுத்தவானே தவிர யாரையும் மோசம் பண்ண மாட்டான், கட்டாயப்படுத்தவும் மாட்டான். மேடம், உங்க பையனோட கான்டாக்ட் சர்டிபிகேட்டை கேட்டு நான் இங்க வரல. அவர் மேல குத்தம் சொல்லவும் நான் இங்க வரல. சரி, இப்ப எதுக்கு வந்திருக்கீங்க? பணம் புடுங்கிட்டு போலான்னு வந்திருக்கீங்களா? எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? மேடம், இது வரைக்கும் உங்க மகன் எவ்வளவு வேணாலும் தப்பு பண்ணிருக்கட்டும். ஆனா இந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டியிருக்காரு. அதை மதிச்சு இவங்களை உங்க மருமகளா நீங்க ஏத்துக்கணும். அதுதான் நியாயம். மேடம், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா எங்க அண்ணன் இவ கழுத்துல தாலி கட்டியிருக்க வாய்ப்பே இல்ல. அவரை கூப்பிடுங்க சார். தாலி கட்டினது உண்மையா இல்லையான்னு அவர்கிட்டயே கேட்டுருவோம். ஜான்சே. மேடம். ஓகே மேடம். அம்மா நீதி தேவதையே, கொஞ்சம் என் கூட வரியா? உன்கிட்ட பர்சனலா கொஞ்சம் பேசணும். வசுந்தரா, நீங்க போகாதீங்க. என்ன பேசணுமோ அதை இங்கேயே பேசட்டும். ஏன் பயமா இருக்கா? தப்பு பண்ணவங்களுக்கு தான் மேடம் பயம் இருக்கும். நியாயம் கேட்டு வரவங்க எதுக்கு பயப்படணும்? குட், ஃபாலோ மீ. நான் நேரடியா விஷயத்துக்கு வந்துடுறேன். என்ன எதிர்பார்க்கிற? என்ன சொல்றீங்க மேடம்? எனக்கு புரியலையே. உன்னை கூட்டிட்டு வந்தாலே அந்த தீபா, அவன் நல்லவளும் கிடையாது, நேர்மையானவளும் கிடையாது. இந்த வீட்ல செக்ரட்டரியா இருந்தா அர்ஜுன் கேரக்டரை கண்டுபிடிச்சு அதையே காசாக்கணும்னு பிளான் பண்றான். சாதாரணமா 5-10க்குன்னு ஆசைப்படாம மொத்தமா கொள்ளை அடிக்கணும்னு திட்டம் போடுறான். அவளை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நான் பாத்துக்கிறேன். நீ தெரிஞ்சு வந்தியோ தெரியாம வந்தியோ எனக்கு தெரியாது. உன்னோட விளக்கம் எதுவும் எனக்கு தேவையும் இல்லை. பொய் சாட்சி சொல்லாம இருக்கிறதுக்கான விலைய நான் தர்றேன். நீ விலகிடு. மேடம். ஓபன் இட். என் பேரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறவ எப்படி இருக்கணும்னு தெரியுமா? லண்டன் பிரின்சஸ் மாதிரி இருக்கணும். யூனிஃபார்ம் மாட்டிக்கிட்டு இந்த வீட்டு எடுபடியா இருந்தவள்லாம் இந்த வீட்டு எஜமானி ஆயிட முடியுமா? இப்போ தகுதியை பத்தின பேச்சுக்கெல்லாம் இடமே இல்ல மேடம். உங்க பேரன் தீபா கழுத்துல தாலி கட்டியிருக்காரு. அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அதெல்லாம் நீ பேசாத. இதுல 50 லட்சம் ரூபாய் இருக்கு, வாங்கிட்டு போயிட்டே இரு. என்ன மேடம், லஞ்சம் கொடுக்க பாக்குறீங்களா? உனக்கெல்லாம் வெத்தலை பாக்கும் பிளவுஸ் பிட்டுமே அதிகம். 50 லட்சம் ரூபாய் தர, அதுக்கு நீ என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோ. ஆனா ஒரு வார்த்தை கூட பேசாம கிளம்பு. அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுத்து சம்பாதிக்கிற அளவுக்கு அவ்வளோ கேவலமா எங்க அம்மா அப்பா என்ன வளர்க்கல மேடம். எனக்கு வேண்டியது தீபாக்கு நியாயம். அப்போ இந்த ஆஃபரை நீ வேண்டான்னு சொல்றியா? பெரிய மனுஷங்கிறது வசதியில இல்ல மேடம், நியாயம் தர்மத்துல இருக்கு. அது உங்ககிட்ட இல்ல. என்ன நடக்குதுன்னு பாத்துடலாம் மேடம். ஓ, கைது செய், கைது செய், கைது செய், கைது செய், அர்ஜுனை கைது செய், அர்ஜுனை கைது செய், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், தீபாவுக்கு நீதி வேண்டும், தீபாவுக்கு நீதி வேண்டும். காட்டாதே, 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 பாவப்பட்ட பெண்ணிடம், பாவப்பட்ட பெண்ணிடம் பணத்திமிரை காட்டாதே, பணத்திமிரை காட்டாதே, தீபாவுக்கு நீதி வேண்டும், தீபாவுக்கு நீதி வேண்டும், அர்ஜுனை கைது செய், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், தீபாவுக்கு நீதி வேண்டும், தீபாவுக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி
கைது செய் அர்ஜுனனை கைது செய் கைது செய் கைது செய் பாவப்பட்ட பெண்ணிடம் பணத்திமுறை காட்டாதே. நிறுத்துங்க. அமைதி. யாரு நீங்களா? எதுக்கு இங்க வந்து கத்திட்டு இருக்கீங்க? நாங்க மாதர் சங்கத்துல இருந்து வந்திருக்கோம். அப்பாவியான தீபாவுக்கு அர்ஜுன் அநியாயம் பண்ணிருக்கான். கல்யாணம் பண்றேன்னு பொய்யா தாலி கட்டி கெடுத்துட்டு இப்ப அவன் அந்த பொண்ணை ஏமாத்த பாக்குறான். நியாயம் கேட்டு வந்த தீபாவை நீங்களா கொன்னுடுவேன் மிரட்டி இருக்கீங்க. ஸ்டாப் இட். என்ன பண்ணுவீங்க? நாட்டுல எவ்வளவோ அநியாயம் நடக்குது. அங்கெல்லாம் போய் புரட்சி பண்ணுங்க. எங்க வீட்டுல வந்து மிரட்டி பணம் வாங்கிட்டு போலான்னு நினைக்கிறீங்களா? இந்த சங்கத்துல இருந்து வந்து எங்க கிட்ட டொனேஷன் வாங்கிட்டு போனீங்களே, அந்த நன்றி கூட இல்லாம இங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. நாங்க ஒன்னும் எங்க வீட்டுக்கு அரிசி பருப்பு வாங்கறதுக்காக உங்ககிட்ட டொனேஷன் வாங்க வரல. ஏழை பிள்ளைங்களுக்கு நோட்டு புத்தகம் வாங்கறதுக்காக தான் டொனேஷன் வாங்க வந்தோம். மா, நீயும் கல்யாண வயசுல இருக்கிற ஒரு பொண்ணு தானே. தீபாக்கு நடந்த அநியாயம் உனக்கு நடந்தா நீ இப்படிதான் பேசுவியா? ஏய், எங்க வீட்டு படியேறி வந்து கேள்வி கேட்கறதுக்கு இங்க யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. அவுட். நாங்க ஒண்ணும் உங்க குடும்ப விஷயத்தை பத்தி கேட்க வரல. பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு நியாயம் கேட்டு வந்திருக்கோம். அதுக்கு எல்லா உரிமையும் எங்களுக்கு இருக்கு. யாரு என்ன சொன்னாலும் நம்பிக்கிட்டு அவ பின்னாடியே கொடியை பிடிச்சிட்டு வந்துருவீங்களா? இவ எங்க வீட்டுல வேலை பார்த்தா. அவ கேரக்டர் சரியில்லைன்னு வேலையை விட்டு நிறுத்தினோம். அந்த கோவத்துல பொய்யா அவளா ஒரு தாலியை கட்டிக்கிட்டு இங்க வந்து நின்னுட்டு இருக்கா. இதுதான் நடந்த சம்பவம். இதுக்கு மேல நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. நவ ஆல் அவுட். உங்க அர்ஜுன் இந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டி ரெசார்ட்ல ஒண்ணா இருக்கிறத இவங்க பாத்திருக்காங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க? இவ இந்த வீட்டு பூஜைக்கு பூ கட்ட வந்தவ. வசதியான வீடுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவளோட கூட்டு சேர்ந்து பணம் புடுங்க வந்திருக்கா. அத்தை, வசு அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. அப்போ இவ சொல்றதெல்லாம் உண்மைன்னு நீயே சொல்றியா? நம்ம குடும்ப மானத்தை ஏலம் போட வந்திருக்கா. நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் பேசாம இரு. அவ உண்மை என்னன்னு தெரியாம தப்பா வந்துட்டான்னு சொல்றேன். என்ன வசுந்தரா, உண்மை என்னன்னு நீங்க சொல்லுங்க. பத்மினி மேடம் சொல்ற மாதிரி நீங்களும் அவங்களோட சேர்ந்து பணம் பறிக்க தான் வந்திருக்கீங்களா? என்ன பணத்தால விலைக்கு வாங்க முடியாதுன்னு இவங்களுக்கும் தெரியும், இவங்க பேரனுக்கும் தெரியும். கைது செய் கைது செய் அர்ஜுனனை கைது செய். கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் அர்ஜுனை கைது செய். அர்ஜுனனை கைது செய். கைது செய். அர்ஜுனனை கைது செய். கைது செய் கைது செய் அர்ஜுனை கைது செய். அர்ஜுனனை கைது செய். நீதி வேண்டும் நீதி வேண்டும். தீபாவுக்கு நீதி வேண்டும். தீபாவுக்கு நீதி வேண்டும். கைது செய் கைது செய் கைது செய் கைது செய். அர்ஜுனை கைது செய். அர்ஜுனனை கைது செய். கைது செய் கைது செய். அர்ஜுனனை கைது செய். நீதி வேண்டும் நீதி வேண்டும். நீதி வேண்டும் நீதி வேண்டும். என்ன நடந்துச்சு? எதுக்காக நீங்க தீபாவுக்கு ஆதரவா வந்தீங்கன்னு பயப்படாம சொல்லுங்க வசுந்தரா. எனக்கு எதுக்குங்க பயம்? ரெசார்ட்ல நடந்த ஒரு ரிசப்ஷனுக்கு டெக்கரேட் பண்றதுக்காக நான் போயிருந்தேன். அப்போ இந்த தீபாவும் அந்த அர்ஜுனும் ஜோடியா வந்திருந்தாங்க. ஓகே. அப்போ இவர் ஃபுல் போதையில இருந்தார். இந்த பொண்ணுக்கு தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த ரெசார்ட்ல குடும்பம் நடத்திட்டு இருந்தாருங்கிறது எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. ஏய், ஸ்டாப் இட். இது என் பர்சனல் லைஃப். நான் குடிப்பேன், யாரு கூட வேணாலும் சுத்துவேன். நீ யார் அதை கேட்க? இவ கழுத்துல தாலி கட்டினேன்னு சொன்னியே, நீ பாத்தியா? பத்து பேரும் மீடியாவை கூட்டு வந்தா பொய் உண்மையாயிடுமா? பொய் சொல்றது நானா இல்ல நீங்களா? ஏய், உன் லிமிட்ட மீறி நீ ஓவரா பேசிட்டு இருக்க. உன்ன வச்சிருவேன். விடு பாப்பிமா. யோ போயா. விடு பாப்பிமா. விடு. என்ன அச்சு, மீடியாக்காரங்களா இருக்காங்க. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண. அச்சு ப்ளீஸ். இந்த மாதிரி செல்வாக்குள்ளவங்களை எதிர்த்து இங்க நிக்கிற அளவுக்கு எனக்கு சக்தி இல்ல. நான் என்ன பார்த்தேங்கிறத எல்லார் முன்னாடியும் சொல்லிட்டேன். இதை எங்க
யாரு முன்னால வந்து சொல்ல சொன்னாலும் நான் வந்து சொல்லுவேன். அது கோர்ட்டா இருந்தாலும் சரி, போலீஸ் ஸ்டேஷனா இருந்தாலும் சரி. நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். என்ன அர்ஜுன், நமக்கு கல்யாணம் நடந்து இன்னும் 2 நாள் கூட ஆகல. புதன்கிழமை நடந்த கல்யாணத்தை வெள்ளிக்கிழமை பொய்ன்னு சொல்றீங்க. எவ்வளவு அநியாயங்க. கல்யாணம் ஆகி 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுவீங்களா? இத பாருங்க, நீங்க இன்னும் எவ்வளவு பெரிய கூட்டத்தை வேணாலும் கூட்டிட்டு வாங்க, எந்த சாட்சியை வேணாலும் கொண்டு வாங்க, இவ சொல்றத நாங்க ஏத்துக்க முடியாது. எல்லாரும் வெளியில போங்க, அவுட். என் கல்யாணம் நடந்ததை நான் நிரூபிச்சிட்டேன். இனிமே அதை யார் பொய்ன்னு சொல்ல முடியும்? தீபா, அது பொய்ன்னு நான் சொல்றேன். ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? திடீர்னு எதுக்கு இப்படி மாத்தி பேசுற? கல்யாணம் எப்ப நடந்துச்சு? புதன்கிழமை. புதன்கிழமை கல்யாணம் ஆயிட்டு வெள்ளிக்கிழமை ரெசார்ட்க்கு வந்தியா? ஆமா, கல்யாணம் முடிஞ்சு 2 நாள் கழிச்சு ரெசார்ட்ல நாங்க ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடணும். சரி, நல்லா யோசிச்சு சொல்லு. புதன்கிழமை எப்போ உங்க கல்யாணம் நடந்துச்சு? அர்ஜுன் எப்போ உன் கழுத்துல தாலி கட்டினாரு? ஈவினிங் 5 மணிக்கு. எங்க நடந்துச்சு? அது பனியூர்ல அவங்க கெஸ்ட் ஹவுஸ்ல. எதுக்கு நீ லாரி மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்க? ஏமா சொல்லுமா, அப்படியே நிக்கிறா. எதுக்கு அதை கொண்டாடிச்சா? அவ போய் சொல்றா. இவங்களுக்கு ஆதரவா சாட்சி சொல்ல வந்த நீங்களே இப்ப எப்படி பொய்ன்னு சொல்றீங்க? இவ சொல்ற புதன்கிழமை சாயந்தரம் 5 மணிக்கு அதே பனியூர் கெஸ்ட் ஹவுஸ்ல நான் அர்ஜுனோட இருந்தேன். அச்சு, ஒரு கிளையண்ட்டுக்கு பொக்கே டெலிவரி பண்ணணும்னு ஏமாத்தி அர்ஜுன் என்ன அவரோட அங்க கூட்டிட்டு போனாரு. என்னம்மா அந்த பொண்ணு இப்படி பேசுது? அந்த பொண்ணு போய் சொல்லுதா இல்ல இந்த பொண்ணு உண்மையை பேசுதான்னு தெரியலையே. சாட்சி சொல்ல வந்த வசுந்தராவே இவ சொன்னதெல்லாம் பொய்ன்னு நிரூபிச்சிட்டா. இப்ப என்ன பண்ணணும்னு நீங்களே சொல்லுங்க. என்ன இன்னும் ஏன் இங்க நிக்கிற? நீயே பொய்யா தாலி கட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகலான்னு பாக்குறியா? என்ன மீடியாக்காரங்க எல்லாரையும் முட்டாளாக்கலான்னு பாக்குறியா? மருமகள் ஆகணும்னு ஆசைப்பட்டல, உண்மையாவே உன்னை மாமியா வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதான். எங்களை என்ன வேலை என்ன மன்னிச்சிடுங்க. என்ன அடிச்சு வேலையை விட்டு அனுப்புனாங்க. அதுக்கு பழி வாங்க திட்டம் போட்டு இப்படி செஞ்சுட்டு, பழி வாங்கணும்னு செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப உன்னை மன்னிக்கணுமா? வா, சரியா